பரம்பரை பரம்பரையா என் குடும்பத்துக்கு படியளக்கிற தாயே, உன்னை நம்பித்தான் என் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன கைவிட்டடாத தாயே. அடியே காமதேனு, ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டுட்டு வா. இந்தாங்க மாமா தண்ணி. இப்பதான் புரியுது. எல்லாரும் வரிசையா நில்லுங்கப்பா. ஏன் எரும மாட்டுக்கு கோபம் வரும்படியா யாரும் நடந்துக்காதீங்க. ஆமா. ஏயா பூபதி, வர வர பால் ஒரே தண்ணியா இருக்கே. யாரும் அறிவு கட்டவனா இருக்கான். பால் தண்ணியா இல்லாம கட்டி கட்டியாவா இருக்கு, பொட்டலம் கட்டி கொடுக்கற மாதிரி. இந்த பாலை குடிச்சு போட்டு தாண்டா உன் பொண்டாட்டி வருஷத்துக்கு 2 புள்ளையா பெத்து தள்ளுறான். பால் ஊத்து மாமா. ஏண்டா பால் வாங்க வந்தியா நெய் வாங்க வந்தியா? இதுல பால் ஊத்துனா போதும் அம்மா. இதுல வாங்கினா மோந்து பார்த்தாலே பால் தீர்ந்து போமடா. கொண்டா இந்தா. கஞ்ச பசங்க வாங்க, இதான் நம்ம வக்கீல் வீடு. பாத்து பாத்து ஒண்ணு இல்ல, சாணி மேய்ச்சிடாதீங்க. ஆமா, பெரிய வக்கீல் சொல்ற மாட்டுக்கொட்டையில போட மாட்டிருக்காரு. அது வந்துங்க, இந்த மாட்டாஸ்பத்திரி டாக்டர் மாதிரி இவர் மாட்டாஸ்பத்திரி வக்கீல். ஆடு மாடு எருமை எல்லாத்துக்கும் கேஸ் பாப்பாரு. என்னையா பூபதி? என்னப்பா? ஏன் எருமைக்கெல்லாம் எனிமாவா கொடுத்திருக்க? இந்த நாத்தம் நாருது. அது கிடக்குது. ஆமா, நீ வீட்டு வாடகை பாக்கி, பால் பணம் பாக்கி, அதெல்லாம் எப்ப கறக்க போற? கறக்காம விட்டுருவோமா? அதுக்கு தானே பெரிய கறவை மாடா கூட்டி வந்திருக்கோம். பெரிய பார்ட்டியா, பணம் எப்படி வந்துரும்? ஏமா தாத்தாவுக்கு பால்ல கொஞ்சம் குங்கும உப்பு போட்டு குடுக்கறது எரும மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. இது தாத்தா இல்லையா, இதுக்கு பர்த்தா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா ஒன்னையும் பிடிச்சு கம்பத்துல கட்டுவாரு. இதுகிட்ட அந்த காலத்திலேயே பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன? கொக்கொக்க குஹா டக்கக்க டஹா. ஏன் சொன்னவருக்கு என்ன திக்குவாய? கோமயத்தை வாயில ஊத்தி விடுவாங்க. வாங்க. இதுதான் வீடுங்களா? வாங்க உட்காருங்க. முருகா, அவர்தான். என்ன பாரு மன்னிக்கணும், பெரிய சேரா இல்லாம போயிடுச்சு. உன் அளவுல ஷேர் பண்ணிக்கிட்டா நான் எப்படி உட்கார முடியும்? அது என் கற்பனைக்கு மீறின உருவமா இருக்கீங்க. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கீங்க? திருட்டீங்களா? கற்பழிச்சிட்டீங்களா? கொலையே பண்ணிட்டீங்களா? அட நீ வேற ஏன் தம்பி, நீ சொல்றதெல்லாம் விட பயங்கரமான ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன். ஐயோ, அப்படி என்னங்க செஞ்சிட்டீங்க? என் சக்திக்கு மீறி ஒருத்தன் மேல உட்காந்துட்டீங்களா? இல்ல, ஒருத்தங்கிட்ட 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உன் வக்கீல்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஃபீஸா 200 ரூபாய் தரேன். 200 ரூபாயா? அப்ப பார்ட்டி பெருசுன்னு சொல்லு. பெரிய பார்ட்டியா? யானைகளுக்கே முன்னோடி இவர்தான்டா. வந்து பாரு. வணக்கம். அட பாவி நீயா? சார், என்ன சார் சட்டை பிடிக்கிறீங்க? அட நீ சும்மா இருப்பா. 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு அலையிறத இந்த பையன் தேடித்தானே. ராசத்தை மாத்திட்டேன்னா ஆளுமா மாறிடுவ. இப்ப பணம் சொல்லி சொல்றேன். ஏய், கேஸ் பிடிச்ச லட்சணமா அது? ஆமா, நீ இவர்கிட்டயே கடன் வாங்கியிருப்பேன், எனக்கு என்ன தெரியும்? சார், இந்த ஒரு முறை அவரை மன்னிச்சு விட்டுருங்க சார். சார், இந்த மாச கடைசிக்குள்ள நான் வேற எவங்கிட்டயாவது கடன் வாங்கி உங்க கடன் அடைச்சிடுறேன் சார். லாஸ்ட் வாணி, சொன்னபடி பணம் வெள்ள கூண்டில் ஏற்றிடுவேன். ஜாக்கிரதை. சாரி முரளி, உனக்கு கேஸ் கொண்டு வரேன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு கேஸ கொண்டாந்துட்டா. ராஜு, நம்ம கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்னடா? லாயர் ரகுராம் கிட்ட ஒரு 6 மாசம் ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணா போதும். அதுக்கப்புறம் என் சொந்த காலிலேயே நான் நின்னுடுவேன். சோ, உங்கள யாருக்குமே இந்த கத்தி சொந்தமானது இல்ல இல்லையா? தெரியாது. குட். உங்க 3 பேர்ல யாருக்குமே இந்த கொலைக்கோ கத்திக்கோ சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா டாக்டர் வாக்குமூலப்படி இந்த கத்தியால தான் அந்த பெண் கொல்லப்பட்டிருக்கான்னு தெரியுது. அண்ட் சோ இந்த கத்தி தான் குற்றவாளிங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த கத்தி ஸ்ட்ராங் அண்ட் ஷார்ப், மேட் இன் இங்கிலாந்து. அருமையான கத்தி, காய்கறி வெட்ட கூட உதவும். இந்த பாவம் கத்தி. இது ஏன் கத்தி இல்லீங்க, அவங்க கத்திங்க. கத்தி என்னோட வேற குத்துறது நீ தானே. நீங்க தானே கைய கால புடிச்சுக்கிட்டு குத்த சொன்னீங்க. That is all, Your Honor. உங்க முன்னாடி யாருமே நிக்க முடியாது சார். For more updates, like,
comment, subscribe to our channel.